அறியும். மகா சிவராத்திரி பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விசேஷமான சிவராத்திரி. ஆமாம் தானே? பூர்ண கும்பமேளாவை ஒட்டி கொண்டு வருகிறது இந்த மகா சிவராத்திரி. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த மகா சிவராத்திரி வருகிறது. நாம் எப்படி நம்மளை தயார் பண்ணணும்? அதனால் சிவராத்திரி சாதனா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லது? இந்த சிவராத்திரியில் குறைஞ்ச பட்சம் 7 நாள் இல்லைன்னா 5 நாள் நீங்கள் விரதங்களோ சைவமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் இருந்தால் ரொம்ப நல்லது. இது சிவராத்திரி சாதனை தானே. அதனால் 7 நாள் இல்லைன்னா 5 நாள் சைவமாக இருங்க. அந்த சாதனத்தை சைவமாக இருந்து என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமானது, சிவபெருமானோட நாமத்தை சொல்லணும். இந்த 7 நாள் இல்லைன்னா இந்த 5 நாள் இன்னும் நீங்கள் சாதனையாக இருக்கிறீங்களே, என்ன நாமத்தை சொல்லலாம்? ஓம் நம சிவாய இந்த நாமத்தை சொல்லுங்க. குறைஞ்ச பட்சம் ஒரு நாள் காலையில் ஒரு 100 வாட் 108, இரவு ஒரு 108 நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட குருவை நீங்கள் நினைக்கணும். உங்கள் குரு நாமத்தை சொல்லணும். எது செய்தாலும் உங்கள் குரு நாமத்தை செய்து அது அடுத்ததாகத்தான் எந்த கடவுளுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த கடவுளோட நாமத்தை சொல்லணும். அதனால் உங்கள் குருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் நாமத்தை சொல்லுங்கள். அது முடிந்தோடனே ஓம் நம சிவாயா இந்த நாமத்தை 108 வாட்டி சொல்லுங்கள். காலையில் சொல்லுங்கள், ராத்திரியும் சொல்லுங்கள். இந்த நாமத்தை சொல்லி சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒரு நாமம் இருக்குது. என்ன நாமம் தெரியுதுங்களா? நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அந்த நாமத்தையும் சொல்லிக்கொண்டே வாங்க. இந்த 2 நாமத்தையும் விடாமல் சொல்லி கொண்டு உங்கள் குருவையும் நினைத்து சிவபெருமானையும் நினைத்து இருந்தீங்கன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த சாதனையெல்லாம் செய்து கடைசியில் 26ஆம் தேதி நீங்கள் சிவராத்திரியில் கலந்து கொள்ள போகிறீங்க. கலந்து கொண்டு அங்கே என்ன செய்ய போகிறோம்? நிறைய விஷயங்களை அங்கே செய்ய போகிறோம். அங்கே இந்த சாதனம் செய்து சிவராத்திரியை நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கும். நல்ல பலன். வேண்டாத தரித்திரங்கள் நம்மளை விட்டு போகும். சிந்தனை தெளிவாக வரும். பாவத்தை செய்யறதுக்கு மனசு இடம் கொடுக்காது. சிந்தனையை சிவபெருமான் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார். ஏன் தெரியுதா? சிவபெருமான் மதியை கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கும் பிரம்ம ஞானத்தை சுலபமாக புரியறதுக்கும் சிவபெருமான் உதவியாக இருப்பார். ருத்ரன், ஸ்ரீ ருத்ரம் அல்லவா? அதனால் இந்த சாதனை செய்யுங்க. நிச்சயமாக சிவபெருமானோட அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அறியும்.